am Sanjeevi. And we are Argan. We are coming from Government Higher Secondary School, MJ Nagar, Chennai. பொதுவாக சீட் பால்ஸ் வந்து கிளேவால் தான் உருவாக்கப்படுது. இந்த கிளே யூஸ் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சாயில் எரோஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை தீக்கிற மாதிரி தான் பேப்பர் சீட் பால் கண்டுபிடிச்சாங்க. பொதுவாகவே எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிற ஒரு பிரச்சனைனா பேப்பர் வேஸ்டர்ஸ். அதை பற்றி நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த பேப்பர் சீட் பால் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது. அதை நாங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம். அதை அட்வான்ஸ் பண்ணுற லெவலாக தான் இந்த எக்கோஸ்பியர் சீட் பாலை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இந்த எக்கோஸ்பியர் சீட் பால் செய்கிறதுக்கு முதல்ல வேஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பேப்பர் பல்பாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் பவுடர் அப்புறம் ரிலீஸ் பவுடர் எல்லாத்தையும் பவுடராக அரைச்சி இந்த எக்கோஸ்பியர் சீட் பாலாக செய்கிறோம். நாங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல களிமண்ணை நம்ம வந்து கொஞ்சோண்டு தான் எடுத்துருக்கோம். அப்புறம் இந்த பேப்பர் பால் வேஸ்ட் பேப்பர்ஸ்லேருந்து எடுத்த பேப்பர் பல்பையும் நம்ம ஒன்றா சேர்த்து இந்த ஃப்ளவர் பவுடர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம பேப்பர் பால் செய்யலாம். இல்லைனா இந்த பேப்பர் பால்ஸ் கூட மட்டும் நம்ம இதை சேர்த்து நம்ம இந்த பேப்பர் பால் செய்யலாம். எக்ஸ்பீரியான கோதுமை மாவு, மைதா மாவு, கடலை மாவு அந்த மாதிரி எந்த மாவாக இருந்தாலும் இதோடு சேர்த்து இந்த எக்கோஸ்பியர் சீட் பாலை நம்ம செய்யலாம். இதை வெயிலில் காய வச்சு காலியான இடங்களில் இதை நம்ம விதைக்கலாம். இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா சாயில் எரோஷனை கண்ட்ரோல் பண்ணலாம், க்ரீனரி ஃபாரஸ்ட்டை உருவாக்கலாம். அதே மாதிரி இது பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்னால எந்த பொல்யூஷன் நம்மளுக்கு ஏற்படாது. அதே நேரம் ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம சேர்ந்து பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு என்விரான்மெண்ட் அவேர்னஸும் உருவாக்குச்சு. தேங்க்யூ.